family, welcome back to another video. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நிஜமாலுமே ஒரு ஸ்பெஷலான வீடியோ. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ், என்னோட கசின் டப்பு. உங்களுக்கு தெரியும், நிறையா வீடியோஸ் வந்து அவன் தான் ஷூட் பண்ணி கொடுத்துட்ருக்கான் லவ் ஓவர் ட்ராவலுக்காக. அவனுக்கு வந்து இன்னைக்கு லைஃப்பில் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு நாள், மறக்க முடியாத நாள், எந்த ஒரு பசங்களுக்குமே ஒரு முக்கியமான நாள்னு சொல்லலாம். த ஃபஸ்ட்டு பைக், இன்றைக்கி வந்து அவனோட ஃபஸ்ட்டு பைக் டெலிவரி எடுக்க போகிறான். அங்கே தான் போயிட்டுருக்கேன், ஐம் ஆன் த வே. ஏன்னா வந்து அந்த ப்ரெஷியஸ் மொமெண்ட்டை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஷூட் பண்ணி நம்ம லவ் ஓவர் ட்ராவல் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணணும். ஏன்னா அது நம்ம ஃபேமிலியில் ஒரு ஒன் ஆஃப் த நியூ பைக் இன்க்ளூட் ஆக போகுது. ஸோ ஆன் த வே போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த ஷோரூமில் தான் வந்து நம்ம பைக் எடுக்க போகிறோம். ஆதித்யா பஜாஜ், ரொம்பவே பெரிய ஷோரூம், ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஷோரூம் இன் கோயம்புத்தூர். ஓகே, உள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து ஷோரூமுக்கு வந்தாச்சு. எந்த ஷோரூமுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யா பஜாஜ், அதாவது சுங்கமில் வந்து இருக்க ஆதித்யா பஜாஜுக்கு தான் வந்து நம்ம டெலிவரி எடுக்க வந்திருக்கோம். ஓகே, ஷோரூம் ரொம்பவே நல்லா இருக்கு. மனோஜ் வந்து இங்கே தான் பைக் எடுத்தான், RS200. ஸோ அதான் பழக்கப்பட்ட இடம் தான் இது. ஓகே, இப்போ தனுஷும் வந்து இங்கே பைக் எடுக்கலாம். அதோ பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், லைக் அந்த பிளாங்கெட்லாம் போட்டு கவர் பண்ணி வச்சுருக்கோம். ஷோரூம் வந்து நான் சும்மா உங்களுக்கு காமிச்சேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் லெட் அஸ் கோ டு த ரிவீல். 1000 வண்டி இருந்தாலும் நமக்கு பிடிச்ச பைக் 200 NS. இதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு பைக். ஸோ இதுதான் வந்து ஷோரூம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ வந்து லாவிஷான பிளேஸ், டப்பு இருக்கான் இங்கே. ஓகே, ஸோ இங்கே வந்து எல்லா மாடல்ஸ் பைக்கும் வச்சுருக்காங்க பஜாஜோடது. மேலேயும் வந்து இருக்கும். ஆக்சுவலாக மனோஜ் பைக்கில் வந்து மேலே தான் இருந்துச்சு, நாங்கள் அங்கேருந்து சூஸ் பண்ணோம். டாமினார் இருக்குது, பல்சர் இருக்குது, அண்ட் தென் CT100 இல்லை பிளாட்டினா, இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஓகே, டப்போட ஃபேமிலி அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த வெஹிக்கிள். இதுதான் வந்து நம்ம டப்பு வாங்க போகிறாரு. என்ன கலர் அப்படின்லாம் வந்து ரிவீல் பண்ணுறப்போ நாங்களே பார்க்கலாம் வீடியோவில். ஓகே, வித்தவுட் எனி டிலே வி கேன் கெட் இன் டு த ரிவீல். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து டெலிவரி எடுத்துடலாம். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் வந்து பைக்கோட பேப்பர்ஸ் அண்ட் கீ வந்து கொடுத்துருவாங்க. ஓகே தனுஷ், வாங்கிக்கோ. ஓகே, சூப்பர், தேங்க்யூ. ஓகே, ஸோ இப்போ வந்து அடுத்து ரிவீல் பண்ணிடலாம். ஓகே, அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு வண்டியை எல்லாத்துக்கும் காமிச்சிருங்க. ஸோ இப்போ ஒரு கவுண்ட் டவுன் போய்க்கலாம். சரியா, 5லேருந்து 1 வரைக்கும். ஓகே, ரெடி? ஸோ ஓகே, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 5 4 3 2 1. வாவ்! ஸோ ஃபைனலி த நியூவஸ்ட் அடிஷன் டு த ஃபேமிலி. ஸோ பஜாஜ் N250 இதுதான் வந்து நம்ம டெலிவரி எடுக்கிறோம். ஸோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். ஓகே தனுஷ், எப்படி இருக்கு வண்டி? சரி, ஓகே, கீ வாங்கிட்டு கீ அப்படியே போடுங்க. ஓகே, வாவ். ஓகே, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சூப்பராக இருக்குது. ஓகே, நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்லாம் அப்புறமா பார்ப்போம். ஓகே, பைக்கை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. யார் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி. வண்டி நியூட்ரலில் இருக்கான்னு பார்த்துக்கோப்பா. Okay, so Dhanush's father, he is starting the vehicle. Wow! Okay, throttle கொடுங்க, throttle. Wow, super. ஓகே, எக்ஸாஸ்ட் நோட் சூப்பராக இருக்குது வண்டியோடது. ஓகே, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து எக்ஸாஸ்ட் நோட் கேட்குறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரியலி ப்ளசன்ட் டு ஹியர், நல்லா இருக்குது. ஓகே, கூல், சூப்பர். சரி, ஓகே, இப்போ பைக் எடுத்த மொமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு தனுஷ்கிட்டே நம்ம டேரெக்டாக கேட்டுருவோம். ஸோ ஓகே, கங்க்ராட்ஸ் தனுஷ். ஓகே, தேங்க்யூ எனக்காக ஒரு வண்டி வாங்கினதுக்கு. எப்படி இருந்தாலும் இந்த வண்டி நானும் போட்டு தான் சீரழிக்க போகிறோம். ஓகே, ஃபைன். ஸோ ஓகே, இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஓகே, இந்த பைக் வந்து எதுக்காக பல்சர் N250 வந்து சூஸ் பண்ணேன்? பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பைக்கு. அது இல்லாமல் இப்போ புது அடிக்ஷன் வேறு, அதனால் எனக்கு ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. இதோட மாடல், அதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே செமையாக இருந்துச்சு. ஓகே, ஸோ ஓகே, பைக், அதாவது வந்து பைக்குக்கு வந்து எல்லாருமே வந்து இப்போ நேம் வைக்கிறது வந்து ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. என்னோட பைக்குக்கு வந்து பார்த்தோன்னா ரேவன் சொல்லிட்டு வச்சுருப்பேன், லைக் NS200க்கு. ஓகே, இந்த பைக்குக்கு வந்து என்ன நேம் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் ஒரு 1 வீக் முன்னாடியே நான் கேட்டிருந்தேன். ஏன்னா நிறைய பேர்கிட்ட வாட்ஸ்அப்லேயும் நான் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டிருந்தேன். சரி, ஓகே, எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு பேர் மேக்ஸா. ஓகே, ஸோ யூ ஆர் கோயிங் டு கால் திஸ் வெஹிக்கிள் அஸ் மேக்ஸ். ஓகே, அப்போ வந்து தனுஷோட மேக்ஸ் இது. ஸோ இது வந்து இவளா இல்லை இவளா? இவர். ஓகே, நான் ஓகே, ஃபைன். ஸோ ஓகே, எதுக்காக வந்து ப்ளூ கலர்? ஏன்னா வந்து இதில் வந்து ஐ திங்க் பிளாக் இருக்குது, ரெட் இருக்குது அண்ட் ப்ளூ இருக்குது இல்லையா? 3 கலர் ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒய் டிட் யூ கோ ஃபார் ப்ளூ? எனக்கு இந்த ப்ளூ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா நான் பார்த்தோன்னே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு இந்த கலரு. அதனால எனக்கு செமையாக இருந்துச்சு. ப்ளூ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி.
ஓகே ஃபைன். ஸோ ஓகே, எனிதிங் ஹெல்ஸ், அதாவது வந்து பைக் எடுக்கிறது வந்து ஆக்சுவலாக நேற்று வந்து உன்னோட பர்த்டே. ஸோ பர்த்டேக்காக பைக் எடுத்திருக்கேன். ஸோ யூஆர் 19 years old இல்லையா? ஓகே, லைசன்ஸ்லாம் இருக்குல்ல? ஓகே, எல்லாமே இருக்குது, பக்காவாக இருக்குது. ஓகே, இந்த பைக் எடுக்கிற மொமெண்ட் வந்து எப்படி இருக்குது? எவ்வளோ ரொம்ப வருஷமாக வந்து லைக் ஒரு பசங்களுக்கு வந்து பைக் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ஆசையாக இருக்கும், ட்ரீமாக இருக்கும். எனக்கு இப்போவுமே வந்து நான் ஃபஸ்ட்டு பைக் எடுத்தது எனக்கு அப்படியே ஞாபகத்தில் இருக்குது. ஸோ இந்த மொமெண்ட் வந்து எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? எப்படி என்ன எதிர்பார்த்தீங்க? எல்லாமே வந்து கரெக்டாக ஃபுல்ஃபில் ஆகிருக்கா? ஒரு 1 year இந்த பைக்காக பார்த்துட்டு இருந்தேன். இப்போ பைக் பார்த்துட்டு இருந்தேன். அதனால் இப்போ ரீசெண்டாக இந்த பைக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குனால பைக்கோட 1 year பிளான். அதனால் சரி ஓகேன்ட்டு அப்படி எடுத்தாச்சு. அதுவும் இல்லாமல் இதுக்கு நிறைய அப்பாவும் அம்மாவும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே, அதனால் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ ரியலி கிரேட் டு ஹியர். அதாவது வந்து ஒரு பேரண்ட்ஸை வந்து இந்த காலத்தில் வந்து நம்ம சொல்கிறதே பெரிய விஷயம். ஓகே, ஐ எம் கிளாட் டு ஹியர் தட் அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து தேங்க்ஸ் சொன்னது. ஓகே, ரியலி சூப்பராக இருக்குது பைக்கு. இந்த பைக்கோட வாக் த்ரூ வந்து காமிச்சிடுறேன், பைக் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து வி கேன் வைண்ட் அப் திஸ் வீடியோ.